பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலும் இயேசுவின் வல்லமை உங்களுக்கு சார்பிலும் உங்களை பார்ப்பதிலும் உங்களோடு கூட கிறிஸ்து இயேசுவை குறித்து வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலும் தேவனுடைய ஊழியக்காரனாகி நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவின் அழகும் ஆவிக்குரிய அர்த்தங்களும் என்ற தொடர் நீண்ட செய்தியிலே இயேசுவின் பலவீனங்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். கர்த்தர் நல்லவர். அது ஒவ்வொன்றாய் தனித்தனியாக கவனித்து வருகிறோம். அது இன்றைக்கு முக்கியமான ஒரு காரியத்தை கவனிக்கலாம். இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது இணக்கம் உள்ளவராய் இருந்தார் என்று வேதமும் சொல்லுகிறது, சரித்திரமும் சொல்லுகிறது. அதாவது இணக்கமுள்ளவர் என்று சொன்னால் தானே இறங்கி வந்து எந்த காரியத்தை மேற்போட்டுக் கொள்ளுகிறவராய் அல்லது ஏற்றுக்கொள்ளுகிறவராய் காணப்பட்டார். அதுதான் இணக்கமுள்ளவர். யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தால் இயேசு பிரதியுத்தரமாக நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே என்றார் என்று வாசிக்கிறோம். அதாவது இயேசுவை கையும் களவுமாய் பிடிக்க வேண்டும், அவர் எப்படியாவது குற்றம் சாட்ட வேண்டும், அவரை சிலுவைக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி யூதர்களில் சிலர் சில மனிதர்களை அனுப்ப அவர்கள் வருகிறார்கள். வந்து இயேசுவை தேடும் போது இயேசு தானாகவே முன் வந்து அவர் சொல்லுகிறார் நான் தான் என்று சொல்லி தானே வந்தார். எனக்கன்பானவர்களே, கர்த்தர் நல்லவை. மறைக்காமல் தானே முன் வந்து துன்பத்தை தானே ஏற்றுக்கொண்டார். இதுதான் இணக்கமுள்ளவர் என்பதற்கு நல்ல ஒரு ஆதாரம். ஆனா இந்த நாட்களில் வாழுகிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட இணக்கமுள்ள, அதாவது இணங்கி போகிற, ஏற்றுக்கொள்ளுகிற, எதையும் எதிர் சந்திக்கிற அந்த ஒரு பக்குவம் இருக்கிறதா, அந்த ஒரு குணம் இருக்கிறதா, அந்த ஒரு சுவாபம் இருக்கிறதா என்று சொன்னால் அநேக இடத்தில் கிடையாது. வருகிற பிரச்சனையிலிருந்து, எதிர் வருகிற போராட்டத்திலிருந்து, தேடி வருகிற சத்துருக்களிடத்திலிருந்து எப்படி தப்பிப்பது, எப்படி தப்பி ஓடுவது, அதிலிருந்து மீள்வது எப்படி, ஆண்டவர் எப்படி வெற்றி கொடுப்பார், இதைத்தான் தேடுகிறோம். ஆனா ஒன்றை நன்றாய் கவனிங்கள். நல்ல கடந்த கால பரிசுத்தவான்களையும் உண்மையாய் வாழ்ந்த தேவ தாசர்களையும் தேவ பிள்ளைகளையும், ஏன் முன்னோர்கள் வாழ்க்கையை கூட நீங்கள் கவனித்து பார்த்தால் அவர்களும் கூட கிறிஸ்துவின் நிமித்தம் சத்தியத்துக்காக இணக்கம் உள்ளவர்களாய் இணங்கி போனவர்களும் எல்லாவற்றையும் எதிர் சந்தித்தவர்களுமாய் இருந்தார்கள். எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சவால் உள்ள வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் அப்படி எதிர் சந்திக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்படியானால் நமக்காக இயேசு கிறிஸ்து எதையெல்லாம் இணங்கி ஏற்றுக்கொண்டார்? மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம் மற்றும் 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். இந்த 2 வசனங்களை வாசித்து பார்த்தால் வேதம் சொல்லுகிறது, முதலாவது நம்முடைய பலவீனங்களை அவரே முன் வந்து ஏற்றுக்கொண்டார். 2வது நம்முடைய நோய்களை அவர் தன்னுடைய சரீரத்திலே அவரே ஏற்றுக்கொண்டார். 3வது நம்முடைய பாவங்களை அவரே சரீரத்திலும் சிலுவையிலும் தானே முன் வந்து ஏற்றுக்கொண்டார். இப்படி முன்வந்து ஏற்றுக்கொண்டது இயேசு கிறிஸ்து. ஆனபடினால் அவர் இணக்கமுள்ள தேவன் என்று அற்புதமாய் அழைக்கப்பட்டார். எனக்கன்பானவர்களே, இயேசு எல்லாவற்றையும் சுமந்ததை போல இந்த கடைசி காலத்தில் வாழுகிற நீங்களும் உங்கள் பக்கத்து வீட்டில், எதிர்புறத்தில், மற்றவர் மத்தியில் இருக்கிறவர்களுடைய துன்பங்களையும் இக்கட்டுகளையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்குள் இருக்கிற இயேசுவை அவர்களால் பார்க்க முடியும். அது நிமித்தம் நீங்கள் சாட்சியுள்ளவர்களாய் மாறுவீர்கள். உங்கள் மூலமாய் புறஜாதி மக்கள் மனம் திரும்புவார்கள். அப்படிப்பட்ட கிருபைகளையும் அந்த தயவையும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுப்பாராக. கர்த்தர் நல்லவர். ஒரு முக்கியமான வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆம், நாம் இணக்கமுள்ளவர்களாய் மாற விரும்பினால் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிறார். நல்ல ஒரு ஆசிரியராய், நல்ல ஒரு தகப்பனாய் அவர் கற்றுக் கொடுப்பார்.
அந்த கிருபை உங்களை நிரப்பும். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அற்புதமான இந்த நேரத்தில் ஊழியக்காரனாகிய நான் இதோ இந்த செய்தியை கேட்டு என் அன்பு தேவ பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், சிறியோர் பெரியோர் ஒவ்வொருவருக்காக பாரமுள்ளவனாய் நான் ஜெபிக்கிறேன். இந்த பூமியில் நீர் இருக்கும் போது எனக்கம் உள்ளவராய், அதாவது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிறவராய், சந்திக்கிறவராய், எதிர்கொள்ளுகிறவராய் இருந்தீர் என்று சொல்லியும் அது மனுஷனுடைய பார்வையிலே பலவீனமாய் காணப்பட்டாலும் பிதாவாகிய தேவன் அதை நியமித்தது என்ற சத்தியத்தை கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்டு இப்போது ஜெபிக்கிற இதோ உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த கடைசி காலத்தில் இவர்களும் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளுகிறவர்களாய், ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய், அது சந்திக்கத்தக்கவர்களாய் இவர்களை மாற்றும். எதிர்வருகிற பிரச்சனைகளை கண்டு ஓடாதபடிக்கு, குழப்பங்களை கண்டு விலகாதபடிக்கு, சத்துருக்களை கண்டு தயங்காதபடிக்கு முன்வந்து ஏற்றுக்கொண்டு இவர்களுக்குள் நீர் இருக்கிறீர் என்பதோ, இவர்கள் உமக்குள் இருக்கிறார்கள் என்றும் எல்லாரும் அறியத்தக்கதாய் ஒரு சாட்சியுள்ளவர்களாய் கர்த்தர் இவர்களை மாற்றுவீராக. அந்த கிருபைகளை கர்த்தர் கொடுப்பீராக. இன்று முதல் இவர்கள் சுவாபங்கள் மாறட்டும், தைரியம் வளரட்டும், கிருபைகள் உண்டாகட்டும். தேவ அபிஷேகம், பரிசுத்தாவின் நடத்துதல் இவர்களோடு கூட இருப்பதாக. தேவ கிருபை தாங்கட்டும். இணங்கி போகுதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும் என்ற வேத வாக்கியத்தின்படி தேவையில்லாத பிரச்சனைகள் வரும்போது இணங்கி போகத்தக்கதான ஒரு தாழ்மையின் சுவாபத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறதுக்காக நன்றி. இந்த ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Our address: Reverend S.S.K. Samuel, Jesus Power Ministries, Ramasamy Raja Nagar, Virudunagar District, Pin Code 626204, Tamil Nadu, India. Our mobile numbers 09962547469, 09080583815. Our email ID: ssksamuel69@gmail.com.